கட்டணத்தை விசுவாசிக்கணும். அது அவர்கள் எல்லாம் பார்த்துப்பாங்க, அவங்க வழிநடத்துவாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அதாவது இப்ப நான் சபைக்கு வந்து 4 பேர்கள் வந்து கற்றுக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஜீவனோடு நம்ம காங்கிரஸ் நம்ம வழிநடத்துகிறாரு. நம்ம எத்தனைதான் பெற்று வந்தாலும் நம்மள வந்து கட்டணத்தை விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் ஒருவரை செய்யும். அதாவது நீ விசுவாசத்தான் தேவனை மகிமை காண்பாய். நம்ம விசுவாசம் நிலைத்திருக்கிறோம். இப்போ லாஸ்டா ஒரு பார்க்க போறோம். அது மத்திய 10:22. இப்ப நம்ம பார்த்த மாதிரி முடிவு பயந்தோம். நம்ம வந்து ஆரம்பத்துல ஓட்ட பத்தி ஓடுவாங்க. ஆனாலும் அப்படி யாரும் ஓட்டதான் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து பட்சத்தை வாங்கி நம்ம வந்து ஓட்ட போடுறோம். யாரும் இப்போ எவ்வளவு பிரச்சனை பாடல் வரும். ஆனாலும் விளைந்திருக்கு. ஆனா முடிவு இருக்கு நினைச்சிருக்கோம். பௌவர் சொல்லுவாரு, நான் நல்ல போராடிங்க, நான் விசுவாசத்தை காட்டிக் கொண்டேன், ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், இப்ப நம்ம அலுவலகம் முடிவு நம்ம வந்து நம்ம பாதியிலே போகாம கட்டிட்டு நம்ம இருக்கோம். நம்ம வந்து அதிக வெளிப்படுத்த 2 பார்ப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவிக்கிறதை உனக்கு தருவேன். அப்ப நம்ம பார்த்த மாதிரிதான், அதாவது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட அவன் நம்மள ஜெயிக்க விட மாட்டான், சபைக்கு வர விட மாட்டான், இப்ப ஏதாவது ஊழியத்துக்கு கண்கள் எடுக்க மாட்டான். இப்ப கூட இப்ப நான் பேசணும்னு இருந்தது கூட என்னால புரியல, பேச போறேன் எனக்குதான் நீங்க ஆல்ரெடி தலை வைக்குது. நான் நேற்று நான் வேலைக்கு ஒரு மனசுல ஒரே பயம். ஆனாலும் நான் ஏற்றப்பட்ட மாட்டேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் இது பண்ண அவன் என்ன தேர்த்தாரு. இப்ப நான் கூட கத்தோட கேள்விதான் பேசுறேன். நம்ம பற்றி நம்ம எல்லாமே இருந்தோம். ஆனாலும் நம்ம வந்து நம்ம எதுக்காக அழைத்தாலும் நம்ம அது வந்து நிலைத்திருந்தோம். அதை முடிவு பண்ணி நிலைத்திருந்தோம். இப்போ கத்தராக வருகை கொஞ்சம் சமயமா இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அது பண்ண இது பண்ண, அதனால கஷ்டத்துக்கு நிலத்துக்கு சொல்லுவான். நம்ம எல்லாருமே இப்போ கட்டா ஏசி வச்சு நிலத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஆண்டவரை திருப்பி கொடுத்துருக்காங்க. கட்டோட காலத்துக்கு